அயலி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சிவா வண்டியை தள்ளிட்டு வர்றாரு. அயலி சொல்றாங்க, உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? அந்த வர்மா கண்ணுல மாட்டிப்பாங்களா? இல்ல வர்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க போயிருப்பாங்களா? இல்ல முன்னாடி மாதிரி எங்க பழைய வீட்டுக்கு போயிருப்பாங்களா? இல்லாட்டி என்ன தேடி போயிருப்பாங்களா? அப்படின்னு கொஞ்ச நேரத்துல என் மனசுல என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. சிவா சொல்றாரு, ஆனா நீ ஒண்ணு கவனிச்சியா அயலி? அம்மாவுக்கு இந்த மாதிரி திரும்பவும் ஞாபகம் வந்துட்டு போறது செகண்ட் டைம் பாசிட்டிவ் சைனா தானே தெரியுது. சிவா, இது செகண்ட் டைம் இல்ல, தேர்ட் டைம். எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்த புதுசுல இதே மாதிரி எங்க அம்மாவுக்கு ஞாபகம் வந்து எங்க பழைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா அயலி, ஆனா இது எப்படி பார்த்தாலும் நல்லது தானே? அம்மாவுக்கு கூடிய சீக்கிரம் முழுசா கியூர் ஆயிரும்ல. சிவா, எவ்வளவு சீக்கிரத்துல அம்மாவுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருதோ அவ்வளவு நல்லது. ஆமா, அந்த கான்ஸ்டபிள் சுப்பிரமணி பேசினார்ல. ஆமா அயலி, அவரு சொன்னதை கேட்டதும் மனசு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இறந்துட்டாங்களாமே. நாம அவங்கள பார்த்து விசாரிச்சா உங்க அம்மாவை பத்தியான க்ளூ கிடைக்கும்னு நினைச்சோம். கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க சிவா, எனக்கு என்னமோ அம்மா மூலமா தான் வர்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு தோணிக்கிட்டே இருக்கு. டெய்லி அப்படி நடந்துச்சுன்னா நல்லது தானே? இதோட உங்க அம்மா முழுசா கியூர் ஆயிட்டாங்கன்னா உன் பாரம் பாதியா இல்ல முழுசா குறைஞ்சிரும்ல. நாளை சந்திப்போம்.